நான் எங்கேயுமே இந்த மாதிரி பல்பெல்லாம் வாங்கினதே இல்லை. ஆன்சர் தெரியுதியா, ஆனா என்னால பதில் சொல்ல முடியல. எங்கள் அண்ணன் முதல்ல இன்டர்வியூ போகிறாரு. கழுதம்மா மழை வந்து கெடுத்து விட்டுருன்னு நினைக்கிறேன். காரை வந்து எவ்வளோ நேரம் தான் கார் வேணும் மணி ஆகிடுச்சு. கரெக்டாக 15 நிமிஷத்தில் புதுக்கோட்டை போகிறோம். யாருக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியல. வாங்க 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 அண்ணா வாங்கண்ணா. ஆமா டக்கிங் பண்ணிட்டு வந்துருக்கீங்க. பங்கு வச்சுக்கிட்டு அந்த செருப்பு போட்டுக்கிட்டு இன்டர்வியூ வராம பங்கு வச்சுக்கிட்டு கிராக் செப்பல் போட்டுக்கிட்டு என்ன சொல்றது, நான் செருப்பை பாருங்க. இங்கிட்டு உள்ள இருந்தே பண்றேன். இங்கிட்டு வாடா. எவ்வளவு பார்த்தா கூட கொடுக்க மாட்டேன்டா. ஃபைலங்க இந்த இருக்கு. அதெல்லாம் நான் செல்வல நீங்க தான் வச்சுக்கறேன். சரி சரி சரி. இந்த பொண்ணு சார் ஃபைல் வச்சுக்க. வேணா ஃபைல் வச்சு. ஓகே ஓகே. வச்சுக்க. தமிழ் செல்வம் ஒருத்த ஃபோன் பண்ணுவாப்ல. போட நினைஞ்சிட்டு இருக்கடா ப்ரோ. ஆமாடா. உள்ள உள்ள எப்படி இன்டர்வியூ மட்டும் தான் உள்ள ஆள் வரணுமா? ஒரு மொபைலா வச்சுக்கடா. உனக்கு யாரா நாங்க கான்டாக்ட் பண்றதுக்கு? ஐயா எங்களுக்கு பிரச்சனைடா. நல்லா பக்காவா செட் பண்ணி வச்சிருக்காங்க மனுஷங்க. இல்ல இல்ல என்ன படிச்சிருக்கீங்க கேட்டாங்க. பிஎன்னு முகலாய மன்னர்களை பத்தி சொல்லு. முகலாய மன்னர்களா தெரியாது. அவுரங்கசீப்பை பத்தி சொல்லு தெரியாது. வேற என்னதான் தெரியும்னாங்க. சார் அதெல்லாம் படிச்சு 7-8 வருஷம் ஆச்சு அப்படின்னு. சரி உங்க ஊர் எந்த ஊரு? பொன்பேத்தி ஏன இருக்கு. ஆடரேலு. ஆடர்களோட இன்னொரு பேர் என்ன தெரியாது. திருப்பந்துரை. அவரை சொல்லிட்டேன் திருப்பந்துரைன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன கேட்டேன், அவன் ஏதோ பெரிய லாடு மாதிரி பேசுறான். அப்படிதானே பேசுவாங்க. திமுறா தான் பேசுவாங்க. லாடுக்கு லாடு போடான்ட்டேன் தெரியாது. ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணுவாங்க. எல்லா கொஸ்டினும் தெரியாதுன்றீங்க. நாங்க எப்படி வேலை கொடுக்கறது? வேற ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னு. அப்படி கேட்டீங்களா? ஓடு அவரே தெரியும். வேற ஏதாச்சும் கேளுங்க சார் எனக்கு தெரியல அப்படின்னு. அப்புறம் 2-3 கேள்வி கேட்டாங்க சொல்லிட்டேன். ராக்கெட் எவ்வளவு வேகத்துல போகும்? சொயினும் இது கேட்டாங்க இது சொல்லிட்டேன்டா. அது வேற என்ன 4 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டேன். அப்புறம் நான் உங்களை பாஸ் போடுவோம்னு நினைக்கிறலான்னாங்க. அது உங்க விருப்பம் அப்படின்னு. சரி நீங்க போங்கன்ட்டான். சரி நீங்க போங்கன்ட்டான். சரி நீங்க போதும் நீங்க எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னா. சரி ஓகேன்ட்டு வந்துட்டேன். அப்புறம் நம்ம மண்டைக்கு ஏத்துறான்டா ஒரு மாதிரி. சரி இப்ப இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கிற அவ்வளவுதான். அது இன்டர்வியூ மேட்டர் கிடையாதுங்க. ஃபார்மாலிட்டி தான். ஃபார்மாலிட்டி தான் இன்டர்வியூலாம். அவுரங்கசீப்பை பத்தி சொல்லுங்க. எவ்வளவு பேர் வந்திருக்காங்கல்ல அவங்க எல்லாம் கழிச்சு கட்டணும்ல. இல்ல அவுரங்கசீப்பை பத்தி சொல்லுங்கன்னு. யார் அந்த சீப்பு? நான் தெரியாதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குலாம் இங்கிட்டு இன்னொரு ஆள் இன்னொரு கேள்வி. சரி அப்ப பாபரை பத்தி சொல்லுங்க. அது தெரியாதுன்னு சொல்றேன். அடுத்து இங்கிட்டு முகலாய மன்னர்களை வருஷப்படுத்தி சொல்லுங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டுல பாபர் எத்தனை படம் எடுத்தாரு? இதெல்லாம் எனக்கு எப்படி அவங்க இருக்கு. அவர் என்ன படையெடுத்த எனக்கு ஆமாங்க. இப்ப நான் 10வது தாண்டா படிச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தாலே வேலை முடிஞ்சிருக்கோம். தேவையில்லாம போயிட்டு பிஏ ஹிஸ்டரின்னு சொல்லிவிட்டேன். அதான் ஹிஸ்டரியிலே கேட்டிருக்காங்க. ஹிஸ்டரி சோசியலே பிடிச்சி நோண்டிருக்காங்க. இப்ப நான் சொன்னேன் ஏன்னா என் வாயை வச்சு நானே எடுத்துக்கிட்டு தான். நான் 10வது தான் படிச்சுன்னு சொல்லி வச்சுக்கவேன் சீனா இல்ல. அவன் கேட்கறப்பெல்லாம் பதிச்சுட்டு வந்திருப்பேன். ஒரு 7-8 கொஸ்டின் கேட்டாங்க. 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணேன். சரி நீங்க போங்கன்ட்டான். நான் சரிப்பா அப்படின்ட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல போட்டோ எடுத்துமாடா. போட்டோ எடுப்போமா? நான் தான் போறானே வேகமா. சென்ட்ரா இருக்கவே வாய்க்கு வந்தபடி பேசுறான். சென்டரா இருந்த நாலு பேர் தான் இருக்கு. பயங்கரமா இதுல பில்டப் போட கொடுத்துட்டு போறேன். வெற்றியுடன் திரும்பி வர்றேன் அப்படின்னு. வெளியில இருந்த ஒரு 4-5 லேடி ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுடா. ஒரு 4-5 லேடி அக்கா. ஒரு 4-5 பொம்பளை பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு. பீக்கா ஆமா. வெற்றியுடன் திரும்பி வர்றேன்ட்டு உள்ள போயிட்டு திருப்பி அந்த அக்காட்ட கேக்குறேன் எனக்கு வேலை கிடைச்சிருமா? அடையாப்பா அவன் கேட்டதுக்கு ஒண்ணுக்குமே நான் பதில் சொல்லலாம்ப்பா அப்படிங்குது அந்த அக்கா. இப்போ அந்த படிச்சிருக்க பொறுத்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம
அப்போ இன்ஜினியரிங் படிச்சு போகணும். படிக்கவே இல்லை சார்னா சிம்பிளா கேட்டிருப்பான். ஆமா சென்ட்ரலா கேட்டிருப்பான். ஆமா அப்படி சொல்லிருக்கலாம் பேசாம. நாம கேட்டதுக்கு சர்டிஃபிகேட்லாம் நான் 10th தானே கொடுத்துருக்கேன். நான் எங்கேயுமே இந்த மாதிரி பல்பெல்லாம் வாங்கினதே இல்லை. ஆன்சர் தெரியுதியா, ஆனா என்னால பதில் சொல்ல முடியல. டக்குன்னு மைண்ட்ல வர மாட்டேங்குது. அந்த கேக்குற क्वेश्चन எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியுது, சிம்பிளான क्वेश्चन. இப்ப சொல்லப்பா என்ன சொல்ல? ஏய் ஆடவர்களோட இன்னொரு பேர் திருப்பெருந்துறைடா. கோயில கட்டினவர் வந்து மாணிக்கவாசகர்ரா. ஆமா. வேற ஏதாவது क्वेश्चन கேட்டா முகலாய மன்னர்கள் யார் யாரு? பாபர், அக்பர், அப்புறம் வந்து அவுரங்கசீப், பீர்பால். பீர்பால்லாம் வந்து லாஸ்ட்ல வருவான். அப்படியா? முக்கியமான ஆளுகள் பாபர், அக்பர், அவுரங்கசீப், தௌலத் பாத்னு ஒருத்தர் இருக்கான். அப்புறம் அவங்க ஷாஜகான்லாம் அந்த லிஸ்ட்ல தான் வருவாங்க. டேய் இப்போ ஞாபகம் இருக்குடா. அவன் டக்கு டக்குன்னு கேக்குறாங்க. ஒண்ணுன்றான் நான் முடிக்கிறதுக்குள்ள அவன் இன்னொருத்தன் இதுன்றான், அவன் அதுன்றான். ஓடான்ட்டு எதிரி வந்து கழிச்சு கட்டுறதுக்கு இவ்வளவு கூட்டத்துல ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. கழிச்சு கட்டி இவங்க என்ன போறாங்க பார்த்துப்போம். நண்பர்களே, அந்த இன்டர்வியூ சிறப்பாக முடிஞ்சு வீட்டை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். அப்புறம் வேற எதுவும் இருந்தால் அப்டேட் பண்ணுறேன். மகிழ்ச்சி.